நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை தலைமை செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில் அவர் உரையாற்றுகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டுகால நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை பொங்கலுக்கு பரிசாக தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் தலைமை செயலக ஊழியர்களுடன். சென்னை தலைமை செயலகத்தில் ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்று பேசியதை நாம் பார்த்தோம். விவரங்களை செய்தியாளர் ஜெரியிடம் கேட்கலாம். ஜெரி, விவரங்கள். வணக்கம். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் பொங்கல் விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தலைமைச் செயலக அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களுடன் இணைந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கொண்டாடி வருகிறார்கள். மேலும் தலைமைச் செயலக ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு பொங்கலை முதலமைச்சர் தன்னுடைய கையாலே வழங்கி வருகிறார். தமிழர் பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நடைபெறும் இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் அமைச்சர்கள், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உள்ளிட்ட IAS அதிகாரிகள் பாரம்பரிய உடை அணிந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து வருகிறார்கள். இந்த விழாவில் முதன்மையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்துக்களை பரிமாறும் விதமாக தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ பொங்கலை கொண்டாடி வருகிறோம், எல்லாருக்கும் எல்லாமும் என்ற இலக்கை நோக்கி சமத்துவ நிலையையும் நோக்கி திராவிட மாடல் அரசு பயணிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதன் பிறகாக தலைமைச் செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு பொங்கலையும் வழங்கி வருகிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.